கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 16வது நாள். இன்றைக்கு தியானிக்க வேண்டிய பாகம் அப்போஸ்தலர் நடபடிகை 11வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரை வாசிக்கணும். நாம் ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தாவே, இன்னுமாக பரிசுத்த ஆவியானவருடைய விசித்திரமான வழிநடத்தலை நாங்கள் வாசிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட பேசும். தியானத்தில் எதை நான் கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எந்த குறிப்பிட்ட காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக்கொள்ள தெளிவும் பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்படுத்தலும் எனக்கும் எங்களுக்கும் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். தேவஜனமே, ஸ்தீவன் இறந்ததிலிருந்து அது பயங்கரமான ஒரு சோகம் வந்தது. பலர் சீசர்கள் பல இடங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை பகிர்ந்து வருகிறாங்க. பிலிப்பப்பட்டு நான் சொல்லியிருக்கிறேன். பட் என்ன நடக்குதுன்னா, இந்த அதிகாரத்துல கர்த்தர் பரிசுத்தாவின் மூலமாக மிகவும் அதிசயமான ஒரு அத்தியாயத்தை, புது அத்தியாயத்தை துவங்க இருக்கின்றார். இந்த ஆதி திருச்சபையில உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவர் இவ்வளவு அருமையாக கைகளை வைத்து சபையோடு கூட இவ்வளவு ஆழமான ஒருங்கிணைப்பை கொண்டு வைக்கிறத நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியம் அடைகிறேன். ஏன் இன்றைக்கு நம்முடைய சபைகள்ல, ஏன் இன்றைக்கு விசுவாசிகள் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம், இப்படிப்பட்ட என்கேஜ்மெண்ட் இல்லை? ஜெபிக்கணும். சரி, கதைக்கு வருவோம். வேதம் சொல்லுகின்றது 11வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில், அப்படி சிதறப்பட்ட மக்கள், ஒரு சில மக்கள் பினிசியா என்ற இடத்துக்கும் சைப்ரஸ் என்ற இடத்துக்கும் எந்தியோக்கியா என்ற இடத்துக்கும் சென்றார்கள். இதில் என்ன சோகம் என்றால், இப்படி சென்றவர்கள் யூதர்கள் மக்கள் மத்தியில் மட்டும்தான் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்படி நான் கொர்நேலியு வீட்டில் வந்த அந்த அந்நியர்களுக்கும் அப்படி பரிசுத்த ஆவியானவர் விழுவார், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உண்டு, சுவிசேஷம் எல்லாருக்கும் என்ற அந்த செய்தி அவர்களுக்கு வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால யூதர்கள் மத்தியில் தான் இருந்தார்கள். பட் என்ன நடக்குது தெரியுங்களா? ஆவியானவர் விசித்திரமானவர். ஆவியானுடைய வழிநடத்தல் எப்பொழுதும் ஒரு புரட்சிகரமாய் தான் இருக்கும். என்ன செய்கிறாரு? சைப்ரஸ்ல இருந்து வரும் ஒரு சில மக்கள், சிரேனா என்ற தேசத்திலிருந்து வருகிற மக்கள் அந்தியோக்காக சென்று யூதர்கள் அல்ல, கிரேக்கர்களோடு கூட பேச ஆரம்பிக்கிறார்கள். வேதம் சொல்லுகின்றது, கர்த்தருடைய காரம் அவரோடு கூட இருந்ததுனால செய்தியை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அநேக மக்கள், இயேசுவை அறியாதவர்கள், யூதர்கள் அல்லாதவர்கள், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். பெரிய ஒரு எழுப்புதல் அந்தியோக்கியா தேசத்துல நடக்குது. பிரைஸ் காட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு தேவனை யூதன் அல்லாத ஒரு சிட்டி, யூதன் இல்லாத ஒருத்தருடைய வீட்டுல ஆவியானவர் வந்தாரு. இப்ப யூதன் இல்லாத ஒரு பெரிய ஒரு சிட்டியில, ஒரு டவுன்ல ஆவியானவர் பெரிய ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணுகிறார். இந்த செய்தி எருசலேமில் இருக்கும் தலைவர்களுக்கு அது வருது, எட்டப்படுகிறது. அப்படி என்ன, அந்தியோக்கியா என்ற இடத்துல, யூதர்கள் அல்லாத ஒரு இடத்துல ஆவியானவர் விழுந்து பெரிய ஒரு எழுப்புதல் அந்த டவுன்ல வருது, நகரத்துல வருது அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே இவர்கள், இது உண்மையான காரியமா, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வந்த ஒரு எழுப்புதலா, இல்ல ஒரு மாயமாலமான ஒரு காரியமா என்று அதை ஆராய்ந்து பார்க்க பர்னபாசை அனுப்புகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எப்பொழுதும் மிக ஞானம் உள்ளவராய் இருக்கிறனால அந்த தலைவர்கள் என்ன சொன்னாரோ தெரியாது, பர்னபாவை அனுப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவஜனமே, இன்னும் கொஞ்ச நாள்ல அந்தியோக்கியா டவுன் உலக சுவிசேஷம் பகிர்ந்து கொள்கிறதுக்கு இதுதான் சென்டராய் வரும். பர்னபாஸ் அங்க செல்கிறார். எங்க? அந்தியோக்கியா பட்டணத்தை சந்திக்கிறாரு. அங்க பயங்கரமான எழுப்புதலை பார்க்கிறாரு. தேவனுடைய கிருபை அங்க இருக்கிறதை பார்க்கிறாரு. அவர் ஆச்சரியப்படுகிறாரு. என்ன, இங்கேயும் ஆவியானவர் வந்திருக்கிறார் அப்படின்ட்டு மக்களை, விசுவாசிகளை பலப்படுத்தி கர்த்தருக்குள் உண்மையா இருங்கன்னு சொல்லிட்டு தியானிக்கிறாரு. ஆவியானவர் கிரியை செய்கிறார். ஆவியானவர் பேசுகிறார். என்ன பேசுறார் தெரியுமா? இந்த அந்தியோக்கியா பட்டணத்துல உண்மையாகவே தேவனுடைய போதனை கொடுக்கவும், இவர்களை வார்த்தையில் வளர்க்கவும்,
ஒரு விசேஷித்த ஒரு நபர் நமக்கு தேவை. ஆவியானவர் சொல்றாரு. என்ன செய்யறாங்க தெரியுமா? அந்தியோக்கியா பட்டணத்தில் இருக்கிற அந்த எழுப்புதல் மத்தியில அதை விட்டுட்டு பர்னபா தர்சிஸ் என்ற பட்டணத்துக்கு செல்கிறார். ஏன் செல்றார் தெரியுமா? ரொம்ப காலத்துக்கு முந்தி ஒருத்தர் வந்தாரு, பார்த்து பயந்தாங்க, தன்னுடைய பட்டணத்துக்கு போயிட்டாரு. பவுலை சந்திக்க போறார். ஏன்னா ஆவியானவர் சொல்லிட்டார், இந்த சூழ்நிலைக்கு சரியான போதனையை கொடுக்கின்றது அவர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 190 கிலோமீட்டர்ஸ் அவர் டிராவல் பண்ணியிருப்பார். ஒரு 4 நாள் பிரயாணம் போகிறதுக்கு, 4 நாள் பிரயாணம் வருகிறதுக்கு, ஏறக்குறைய ஒரு 10 நாள் தன்னுடைய ஊழியத்தை விட்டு ஒரு நபரை சந்திக்க போறாரு, சந்திக்கிறாரு, கைகளை பிடிக்கிறாரு, பவுலை அப்படியே அழைச்சிட்டு வராரு. அந்தியோக்கியாவுக்கு கொண்டு போயிட்டு எங்கே ஆவியானவருடைய பயங்கரமான எழுப்புதல் உண்டு நடுவில் போய் விட்டுட்டாரு. பவுலும் பர்னபாசும் 1 வருஷம் அங்க இருந்து மக்களுக்கு போதனை கொடுக்கிறார்கள். அருமையான ஒரு காரியம். இங்கதான் இன்ட்ரெஸ்டிங்கா, எருசலேம்ல இல்ல, அந்தியோக்கியா பட்டணத்தில் கிறிஸ்தவர்கள் என்று முதல் பெயர் சொல்லி அழைக்க ஆரம்பிக்கிறார்கள். ஒரு சில காரியத்தை சிந்தனைக்குள் கொடுக்கின்றேன். பர்னபாஸை எருசலேமில் உள்ள தலைவர்கள் அந்தியோக்கியாவுக்கு அனுப்புகிறார்கள். ஏன் அனுப்புகிறார்கள்? ஒரு கூர்மையான ஒரு காரியத்தை பார்க்கணும். இது உண்மையா இல்லை இது பொய்? பரிசுத்த ஆவியானவருடைய காரியமா, தேவனுடைய சித்தத்தில் நடக்கிற ஒரு காரியமா என்று இன்வெஸ்டிகேஷன், ஆராய்ச்சி செய்க அனுப்புகிறார்கள். அது அந்த நாட்கள்ல மட்டுமல்ல தேவ ஜனமே, இன்றைக்கும் மிகவும் தாழ்மையாய் சொல்லுகிறேன், இன்றைக்கும் திருச்சபையில இப்படிப்பட்ட ஒரு இன்வெஸ்டிகேஷன், இப்படிப்பட்ட ஆராய்வு ரொம்ப கவனமாய் சபைக்கு தேவை. ஏன் தெரியுமா? பலவிதமான தவறான போதனைகள் சபையில் வந்துகிட்டு இருக்குது. எல்லாரும் யூடியூப்ல என்னென்னமோ பேசுறாங்க, யாரோ பேசுறாங்க, எதோ கற்றுக் கொடுக்குறாங்க. அதெல்லாம் கேட்டுக்கொண்டு குழப்பத்திலையும் எது உண்மை எது பொய் என்று தெரியாதபடி குழப்பத்தில் இருக்கிறவர்கள் சபையில் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம், ஒரு அதிகாரி வந்து, ஒரு அதிகாரமாய் ஒரு குழு ஒவ்வொரு காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து, இது தேவனால் நியமிக்கப்பட்ட காரியம், இது வேதத்தின் அடிப்படையில் உண்மை என்று சொல்ல வேண்டிய ஒரு காரியம், ஒரு உண்மை முக்கியமான அத்தியாவசியமாய் இந்த காலங்களில் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா மேலோட்டமா பார்த்தோம் என்றால் ஹைப்பர் கிரேஸ், அதாவது கிருபை, இன்னும் உயர்ந்த கிருபைன்னு சொல்லி வருகிற ஒரு சமுதாயம் உண்டு. இதுலயும் சூப்பர் ஹைப்பர் கிரேஸ், இதெல்லாம் சொல்லுகிறது எனக்கு நேரம் இல்லை. சூப்பர் ஹைப்பர் கிரேஸ், நாமெல்லாம் தேவர்கள் என்று, நாமெல்லாம் தேவர்கள், சாக மாட்டோம், சீக்க வராது அப்படின்னு சொல்லுகிற ஒரு போதனை உண்டு. பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் இனிமேல் கிரியேஸ், அது நின்றுடுச்சு. வேதம் வந்த பிறகு பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் கிரியை நின்றுடுச்சுன்னு சொல்றவங்க இருக்காங்க. கல்வினிசம், அர்மேனிசம் என்ற வேதத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு குறை உள்ள போதனைகளும் குழப்பம் கொடுக்கின்ற பலவிதமான போதனைகள் இருக்கின்றதை பார்க்கிறோம். சபைக்கு தெளிவை கொடுக்கத்தக்க சில குறிப்பான தெளிவான இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும். இதுதான் கரெக்ட், இதுதான் ராங் அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியம் நடக்கணும். இன்னொரு காரியம், பர்னபாஸ் இல்லைன்னா பவுல் ஆதி திருச்சபையில் வந்திருக்க முடியாது. ஆண்டவர் பவுலுக்கு கொடுத்த வெளிப்படுத்தலை இன்றைக்கு நாம் தேவனுடைய வசனமாய் வாசித்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிதான மனசு, அப்படிப்பட்ட விசாலமான ஒரு சிந்தை, கீழ்ப்படுதல், பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படுதல் இருக்கணும். ஏன்னா தேவஜனமே, உங்களுக்கு நிச்சயமா தெரியணும், ஏதோ ஒரு சூழ்நிலையில புண்பட்டவர்கள், ஏதோ ஒரு சூழ்நிலையில புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஆனா வரங்கள் நிறைந்தவர்கள் ஊழியம் வேண்டான்ட்டு பின்னுக்கு போயிட்டு சபை கூட வராதபடி இருக்கலாம். ஒரு பர்னபாஸ் வரணும், இப்படிப்பட்ட மக்களை போய் தேடணும். ஒரு அன்பான வார்த்தை,
அன்பான ஒரு அரவணைப்பு, அன்பான ஒரு அழைப்பை கொடுத்து திரும்ப ஊழியத்துக்கு வாங்க, ஏன்னா உங்க மூலமாக சாதிக்க வேண்டிய காரியங்கள், முடிக்க வேண்டிய காரியங்கள் உண்டு என்று சொல்லி கொண்டு வரணும். நாம் ஜெபிப்போம். என் ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த நாட்கள்ல எங்களுடைய சபையில பல தவறான போதனைகள் உண்டு. அந்த சில போதனைகள் ரைட்டா இருக்கு, அந்த ரைட்லயே கொஞ்சம் தவறு இருக்கு. ஸோ குழப்பம் நிறைந்த காரியம் இருக்கு. உம்முடைய ஞானத்துல எது சரி என்று சொல்லத்தக்க திருச்சபைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை, அப்படிப்பட்ட ஒரு தலைவத்துவத்தை, அப்படிப்பட்ட ஒரு ஊக்கத்தை நீர் கொடுத்து சபைக்கு தெளிவை உண்டு பண்ண கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே வேளையில பர்னபாஸ் போல உற்சாகத்தின் மகன், பெரிய மனசு, தேவ கிருபை, ஆவி நிறைந்தவர்களாய் புண்பட்ட மக்கள், ஊழியத்தை விட்டு தூரம் போன பிள்ளைகள், சபை கூட வராதபடி இருக்கிறவர்கள், ஆயினும் ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள், வரங்கள் நிறைந்தவர்கள் இருக்கிறான். அவர்களை போய் தேடி ஒரு அன்பான வார்த்தை, ஒரு அழகான தாழ்மையான அழைப்பை கொடுத்து திரும்ப அவர்களை கொண்டு வந்து ஊழியத்தில் சேர்க்க பர்னபாசுகளை கர்த்தரை எழுப்புங்கப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென்.